السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் இந்த துஆவை ஓதுவோம். அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆ. இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. அல் குர்ஆன் கூறக்கூடிய துஆ. இதனை ஓதுவோம். இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாட்களிலே மிகச் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏராளமான சிறப்புகள் இந்த ஜும்ஆவுடைய நாளிற்கு கூறப்பட்டுள்ளது. அதே போன்று அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் கூறுவோம். நாம் கூறக்கூடிய ஸலவாத்துக்கள் இந்த நாளிலே அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். அதே போன்று அதிகமாக இந்த நாளிலே இஸ்திக்ஃபார் செய்வோம். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று நாம் இந்த துஆவை இன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் ஓதுவோம். அதே போன்று ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட துஆக்களை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வருவோம். ஏனென்றால் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஐவேளை தொழுகை இருக்கின்றது. இந்த தொழுகைகளை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். என்ன துஆ என்றால், ரப்பி அஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். ரப்பி அஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். யா அல்லாஹ், நீ என்னை மன்னித்து கிருபை செய்வாயாக. நீதான் கிருபையாளர்களிலெல்லாம் மிக்க மேலானவன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ அல் குர்ஆனினுடைய 23வது அத்தியாயத்தின் 118வது வசனம். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடை.